ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க ஹிட்மேன் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆக்ஷன் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். ஹிட்மேன் இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு இப்போ ஆன்லைன்ல பார்க்கலாம். காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு ஹிட்மேனா நடிக்க போறாரு. ஹிட்மேன்னா என்னன்னா, யாரையாவது கொல்லணும்னா நம்ம ஹீரோ கிட்ட சொன்னா அதை செய்வார் நம்ம ஹீரோ. அதுதான் ஹிட்மேன். ஆனா நம்ம ஹீரோ யாரையும் கொல்ல மாட்டாரு. அப்படி கொல்லணும்னு சொல்லி வரவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலையும் வாங்கின்னு பணத்தையும் வாங்கின்னு போலீஸ்ல போட்டு கொடுத்துருவாரு. போலீஸ் அவங்கள கொலை பண்றதுக்கு முன்னாடி போய் பிடிப்பாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோ வரவங்கள எல்லாம் போட்டு கொடுத்துன்னு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கட்டத்துல ஹீரோனி வந்து சேர்றாங்க, அவங்களோட ஹஸ்பண்டை கொல்லணும்னு. இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோனி எதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோ அதை செஞ்சாரா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்கிற படம் தான் ஹிட்மேன். இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ப்ரொஃபஸராகவும் இன்னொரு பக்கம் ஹிட்மேனாகவும் நடிச்சிருக்க சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வர கிளைண்ட் கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ ஒரு கெட்டப்பில் போய் பேசுவார். அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. படத்தில் அங்கங்கே வர காமெடி சீக்வன்ஸும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. படத்தோட மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்துல எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லை. அது ஒரு சின்ன ஏமாற்றமா இருந்தது. படத்துல சில இடங்கள்ல ஸ்லோவா போன மாதிரி இருந்தது. மற்றபடி குறைன்னு சொல்ல படத்துல எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல படமாவே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. படத்துல 18+ சீன்ஸ் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்க வேணாம், தனியாவே பாருங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.